கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒரு யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால அடியேன் வாழ்த்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, நம்ம அதிகால ஆராதனை பெயர் சொல்லப்படாத வேதாகமத்துல 72 பேர் இருக்கிறாங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கணும்னா காயினுடைய மனைவி பெயரும் சொல்லப்படுது. தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் மேல நீங்க 5ஆம் அதிகாரம் 16, 15, 15 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கணும்னா பாபிலோன் ராணியுடைய பெயர் நம்ம சொல்லப்படுது. ஆக மொத்தம் பழைய ஏற்பாட்டுல பெயர் சொல்லப்படாத பெண்கள் எத்தனை பேர்னா 44 பெண்கள் நம்ம பெயர் சொல்லப்படாதுன்னு இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுல கவனிய பேதுரு மாமி முதல் கொண்டு அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 23ஆம் அதிகாரத்துல பவுலுடைய சகோதரியும் வரும். பவுலுடைய 10 வயது மூத்தவராக இருக்கிற பவுலுடைய சகோதரிய பெயர் நம்ம சொல்லப்படல. மொத்தம் புதிய ஏற்பாட்டுல 28 பேர். வேதாகமத்துல முழுவதுமா 72 பெண்களுடைய பெயர் நம்ம சொல்லப்படாது. இது அதிகால ஆராதனை ஒவ்வொருத்தராக எடுத்துன்னு வரோம். இது வரைக்கும் 4 பேரை பார்த்துட்டு இருக்கோம். நேற்று பெயர் சொல்லப்படாத பெண்களுடைய பெயர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உபாசிக்கப்பட்ட ஜெபம் பண்ணி இருக்கும்போது கர்த்தர் யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தார். இதை ஞாயிற்றுக்கிழமை பேசும்படியா ஆவியானவர் ஏவனை பண்ணினால நம்ம இன்னைக்கு இதை செய்தியாக பார்க்க போகிறோம். கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட இந்த பெண்ணுடைய பெயரங்களோட வேதாகமத்துல சொல்லப்பட சரித்திரத்தில் நம்ம சொல்லப்படல. ஆனா அணைந்திருந்த இவருடைய விளக்கை கர்த்தர் ஏற்றி அனுப்பினார். ஆக என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு விளக்கு என்ற தலைப்புல ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ல இருந்து நம்ம 10 வரைக்கும் தியானித்து 3 விதமான விளக்கை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நீங்க யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தோம்னா ஒரு நாள் முழுவதும் கர்த்தர் அவனை ஜெபித்தார்னு இருக்கும். மறுநாள் 2ஆம் வசனத்துல மறுநாள் எங்க வர்றாருன்னா தேவாலயத்துக்கு புறப்பட்டு வருகிறார். தேவ பிள்ளைகளே, தேவாலயத்துக்கு புறப்பட்டு வந்து அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன பண்ணாராம்? உபதேசம் பண்ணினார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எல்லாரும் போட பாத்தீங்கன்னா தேவாலயத்துக்கு வழி விடுகிறது. உள்ள வரும்போதே இங்க 13 காணிக்கை பெட்டிகள் இருக்கும். காணிக்கை பெட்டி இருக்கும். இந்த இடத்துல அணையா விளக்கு நம்ம இருக்கும். எல்லாரும் கவனிங்க, இங்க அணையா விளக்கு இருக்கும். இந்த அணையா விளக்குல 4 இடத்துலயும் எரிஞ்சுக்கணும். கவனிங்க, இந்த அணையா விளக்கு எரிஞ்சுக்கினே இருக்கும். தேவ பிள்ளைகளே, எல்லாரும் கவனிங்க, நான் திரும்ப சொல்றேன். ஆண்டவர் இரவு முழுவதும் ஜெபம் பண்றார். மறுநாள் காலையில் தேவாலயத்துல வந்து அவர் உட்கார்ந்து உபதேசம் பண்ணினான்னு இருக்குது. 20ஆம் வசனம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா அவர் எங்க உட்கார்ந்து உபதேசம் பண்ணினார் என்று சொல்லி 20ஆம் வசனத்துல இருக்கு. தர்ம பெட்டி இருக்கு இடத்துல உட்கார்ந்தவனா வசனத்தை சொன்னாரு, பேசினார், உபதேசம் பண்ணினான்னு இருக்கு. ஏன் தர்ம பெட்டி பக்கத்துல உட்கார்ந்தார் என்பதற்கு காரணம் இருக்குது. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ தேவாலயத்துக்கு வரும்போது உள்ள என்ட்ராகும் போதே 13 காணிக்கை பெட்டிகள் வெங்கலத்தால் செய்யப்பட்டு எக்கால வடிவில் காணப்படும். எது காணப்படும்? காணிக்கை பெட்டி இருக்கும். எதுக்கையா 13 காணிக்கை பெட்டி 1, 2 வச்சா போதாதான்? யூதர்ல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காணிக்கை பெட்டி வச்சிருந்தாங்க. ஒண்ணு சுகம் கிடைச்சிச்சுன்னா ஒரு காணிக்கை போடுவாங்க. 2வது வருஷம் விளைச்சல் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு காணிக்கை போடுவாங்க. 3வது ஆண் குழந்தை பிறகுது அதுக்கு ஒரு காணிக்கை போடுவாங்க. அது தனித்தனி காணிக்கை செலுத்துவதாக யூதர் காணப்பட்டாங்க.
ஒரு வழக்கு இருக்குது, பிரச்சனை இருக்குது, கர்த்தர் அதை சுலபமா தீர்த்தாருன்னா அதற்கும் ஒரு காணிக்கை போடுவாங்க. பிற்பாடு குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைக்குள்ள போராட்டம், இதுல கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு காணிக்கை நம்ம போடுவோம். இது போல 3 காணிக்கை பெட்டிகள் நம்ம தேவாலயத்துல வைக்கப்பட்டிருக்கோம். அந்த காணிக்கை பெட்டி இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் உள்ள வந்த பிற்பாடு அங்கதான் அணையா விளக்கு பக்கத்துல தான் தர்ம பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். கவனிக்கலாம், இதுதான் அணையா விளக்கு. கவனிய, இந்த விளக்கு அணையா விளக்கு. இந்த இடத்துல தர்ம பெட்டி பக்கத்துல இயேசுநாதர் என்ன பண்ணா உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, பண்டிகைக்கு வருகிற ஜனங்க 2 காரியத்தை கையில கொண்டு வருவாங்க. ஒன்று, இடித்து பிழிந்து சுத்தமான ஒலிவ எண்ணெயை கொண்டு வருவாங்க. 2வதாக தங்கள் தீவெட்டிகளை கொண்டு வருவாங்க. இந்த அணையா விளக்குல இருக்கிற அந்த விளக்குல எண்ணெயை ஊற்றிட்டு தங்களுடைய தீவெட்டிகள் என்ன பண்ணா இவங்க எரி வச்சிருந்தோம்னா பண்டிகைக்கு நம்ம புறப்பட்டு போவாங்க. அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, தங்கள் தீவெட்டிகளை எதை எரி வைப்பாங்க? அணையா விளக்குல நம்ம எரிய வைத்துக் கொண்டு போவாங்க. நீங்க யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3ல இருந்து 4 வரைக்கும் வாசிக்கமா. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். கவனிக்கலாம், போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தை கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று சொல்றார். தேவப்பிள்ளைகளே, அந்த நாட்கள்ல எப்படி இந்த பாவத்தொழிலை செய்யலாம்னு சொன்னா, நீங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 16 17 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா 2 ஸ்திரீகள் இருப்பாங்க. ஒன்னாதான் ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க. இதே பாவத்தொழிலை செய்யறவங்க. அங்க 2 ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். ஒருவருடைய குழந்தை மறிச்சிடும். ஏன்னா அவன் புரண்டு குழந்தை மேல பிறக்கும்போது மறிச்சிடும். மறித்த குழந்தையை கொண்டு வந்து உயிரோடு இருக்கிற தாய் குழந்தை பக்கத்துல கலத்திட்டு இவங்க குழந்தை எடுத்துன்னு போயிடும், உயிரா இருக்கிற குழந்தை நமக்கு எடுத்துன்னு போயிடும். இதுல குறித்து எங்க சொல்லப்படுனா 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ல இருந்து 17 வரைக்கும் வாசித்து பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாவம் நான் ஒவ்வொன்றா சொல்றேன். முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து உபதேசம் பண்ணின இடம் எது? தர்ம பெட்டி இருக்கிற இடத்துல உட்கார்ந்து உபதேசம் பண்றார். 2வது, உள்ள வந்தவங்க முதலாவது என்ன காணிக்கை பெட்டி இருக்குது? 13 விதமான காணிக்கை பெட்டி இருக்குது. 3வது, தேவப்பிள்ளைகளே, பண்டிகைக்கு வருகிற ஜனங்க எண்ணெயும் கொண்டு வருவாங்க, எரியாது இருக்கிற தீவெட்டியும் கொண்டு வருவாங்க. எண்ணெயை அணையா விளக்குல ஊற்றி தங்கள் தீவெட்டியில அணையா விளக்குல நம்ம ஏற்றி கொள்வாங்க, பத்த வச்சுக்குவாங்க. 4வது, கையை மெய்யுமாய் பிடிக்கப்பட்டு இந்த பெண்ணை கொண்டு வராங்க. கொண்டு வந்து தரன்னு இயேசுடைய பாதத்துல போறாங்க. அவர் தர்ம பெட்டி பக்கத்துல நின்று உபதேசம் பண்ணி இருக்கிறாரு. கூச்சலும் அரசலும் பெருசலமா இருக்கிறது. எழுத்துக்கு வந்து அவள் எங்க போறாங்கன்னா இயேசு கிறிஸ்து இடத்துல நம்ம போறாங்க. அந்த நாட்கள்ல குழுவாதான் இந்த பாவத்தொழிலை செய்வார்கள் என்று சொல்லி 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 to 17 வரைக்கும் வாசித்து பாருங்க சொல்லப்பட்டது. அந்த 2 ஸ்திரீயும் ஒரே வீட்டுல இருந்தாங்க. இந்த தொழிலை செய்யறவங்க, இந்த பாவ தொழிலை செய்யறவங்க குழுவாதான் இருப்பாங்க. அதையும் எப்படி செய்வாங்கன்னா, உள்ளே இருப்பான், அவளுக்காக வேறொரு கும்பல் நம்ம வெளியே வெயிட் பண்ணிருக்கோம். இவரை எப்படி கையுமையுமா பிடித்தார்கள் என்று சொன்னா, உள்ளே இருந்தவனும் சரி வெளியே காத்திருந்தவனும் சரி இவரை கையுமையுமா பிடித்தாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா சொல்றது? புரியுதுங்களான்னு கேட்கிறேன். அல்லேலூயா. இவரை எப்படி கையுமையுமா பிடிக்க முடியும்னா, உள்ளே இருந்தவனும் சரி அவரிடத்துல, வெளியே இருந்தவனும் சரி அவருக்காக காத்திருந்தவனும் கையுமையுமா பிடித்து இயேசுவிடத்துல கொண்டு வராங்க. நீங்க லேவியராகமும் கொஞ்சம் வேகமா இருக்கு. லேவியராகமும் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லேவியராகமும் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் தன் அதாவது மனைவியோடு விபச்சாரம் செய்தால் ரெண்டு பேரும் கொலை செய்யப்படணும்.
அவனும் சரி அவளும் சரி ஆணும் பெண்ணும் இருவரும் சேர்ந்து செய்கிற இந்த பாவத்துக்கு 2 பேரும் தான் கொலை செய்யப்படணும். ஆனா இவங்க யாரை மட்டும் கொண்டு வராங்க? அந்த பெண்ணை மட்டும் தான் அதெல்லாம் கொண்டு வராங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவர் நிறைவேற்றா இல்லையா என்று சோதிக்கும்படியாக கொண்டு வரல. நீங்க 6ஆம் வசனத்தை 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா அவரை குற்றப்படுத்தும்படியாக தான் கொண்டு வராங்க. அல்லேலூயா. அவர் மேல என்ன பண்ணணும்? குற்றம் சாட்டணும், அவரை சோதிக்கணும், அவர் என்ன சொல்ல வராருன்னு அவர் என்ன பண்ண பார்க்கணும். நீங்க யோவான் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. மனுஷனுக்குள்ளே இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மனுஷனுக்குள்ள இருப்பதை கர்த்தர் என்ன பண்றாராம்? அறிந்திருக்கிறார். அதனால இவங்க கொண்டு வந்தது நோக்கம் கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமா தெரியும். இவர் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக கொண்டு வரல, இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தவும் அவரை சோதிக்கும்படியாக கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை என்ன பண்ணா இயேசுவிடத்துல கொண்டு வராங்க. அல்லேலூயா. கொண்டு வந்து என்ன சொல்றாங்க? 6ஆம் வசனத்தை வாசிமா. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். சோதிக்கும்படி இப்படி சொன்னாங்க. இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அல்லேலூயா. கவனிக்கலாம். நீங்க யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து குனிந்து எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். வேதாந்தத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இயேசு கிறிஸ்து எழுதினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற இடமும் இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 8ஆம் வசனத்துல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் குனிந்து தரையில எழுதினார் என்று சொல்லப்பட்டது. இது மூல மொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பது உங்களுக்கு சொல்ல நல்லா கவனிங்க. நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்துக்கலாம். 2 காரியத்தை கர்த்தர் எழுதினார். 6ஆம் வசனத்திலும் குனிந்து எழுதுறாரு, 8ஆம் வசனத்திலும் குனிந்து எழுதுறார். என்ன காரியத்தை கர்த்தர் எழுதினார்னு உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? 6ஆம் வசனத்தை வாசிக்குமா. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். என்ன எழுதினார்? எபிரேய வார்த்தை எரட்டோஸ். சொல்லுங்க. எரட்டோஸ். ERETS. எரட்டோஸ். இது மூலமல்ல ஆலேப்னு வரும். முதல் எழுத்து ஆலேப், அப்புறம் ஹேவ் அப்படி வரும். அதுக்கப்புறம் லட்டோ அப்படின்னு இப்படி வரும். இதுதான் எரிட்டோஸ். சொல்லுங்க. கவனிங்க. எரிட்டோஸ் என்று சொல்லி மூலமொழியில சொல்லப்பட்டது. எரட்டோஸ் என்று சொன்னா தேவ பிள்ளைகளே, தரையிலே கர்த்தர் புழுதியிலே எழுதினார் என்று சொல்லப்பட்டது. எரட்டோஸ் புழுதியில என்ன பண்ண கர்த்தர் எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து 2 காரியத்தை எழுதுறார். இப்போ அவர் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இப்போ மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணோம்? கல்லிலிருந்து கொல்லப்படணும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வர கர்த்தரை சோதிக்கணும், அவர் மேல குற்றப்படுத்தணும். ஆனா ஆண்டவரே அவங்க இதயத்துல நினைக்கிறத நினைக்கிறது. இதுதான் யோவான் 2:25 நம்ம வாசிப்போம். ஆமென். அல்லேலூயா. என்ன எழுதுனான்னா முதல்ல வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரட்டோஸ் அப்படின்னா புழுதி அல்லது நிலம். புழுதி அல்லது நிலம் ஏதுமா? வாசிங்க. அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய திரும்ப வாசிங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவாங்க. அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய
தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியினால் கர்த்தரை விட்டு விலகி போனபடியினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். தேவனை விட்டு அகன்று போகிறவருடைய பெயரை கர்த்தர் எங்க எழுதுறாரா? புழுதிலே எழுதுகிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, 6ஆம் வசனத்துல கர்த்தர் என்ன எழுதுகிறார்னா, தரையில இறங்கி இந்த ஆலயத்தை விட்டு யாரெல்லாம் அகன்று போவான் கவனிங்க. இந்த புழுவாய் எப்படி செய்வாங்கன்னா, உள்ளவும் இருக்கிறாங்க ஆட்கள், வெளியும் இருக்கிறாங்க, அவருக்காக காத்திருக்கிறாங்க. அவங்க தான் கைமையமா பிடிக்கப்படுறாங்க. இது தேவாலயத்துல இருக்கிற அதிகாரிகளும் இந்த பாவத்துல காணப்பட்டதுனாலதான் அங்க சிறியவர்களும் பெரியவர்களும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. வயது பாகுபாடு இல்லாம பாவம் செய்யறாங்க. அதனால இயேசுவினிடத்துல கொண்டு வராங்க, இயேசுவை குற்றப்படுத்தும்படியா. அப்ப ஆண்டவர் புனிதன பண்ணி எழுதினார். முதலாவது என்ன எழுதினார்? புனிதில மூலமொழி சொல்லப்படுது, இந்த தேவாலயத்தை விட்டு யாரெல்லாம் அகன்று போவார்கள் என்று கர்த்தர் பண்ணி எழுதினார். 2வது முறை 8ஆம் வசனத்தை வாசி. அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். 7 வாசி. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையே அவர் தரையில் எழுதுறாரு. எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, யாரெல்லாம் இந்த தேவாலயத்தை விட்டு அகன்று போவோம் சொல்லி, அதாவது கர்த்தரை விட்டு தூரம் போகக்கூடிய பெயரை கர்த்தரை எழுதுறாராம், புழுதிலே எழுதுறாருன்னு இருக்கு. இப்ப ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எங்க எழுதுறாரு? புழுதிலே எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, யாரெல்லாம் இந்த தேவாலயத்தை விட்டு அகன்று போவார்கள் என்று புழுதிலே எழுதுறாரு. 2வது முறையா அவர் உடனாம அந்த ஆலோசனை தீர்ப்பு செய்யாம என்னடா கீழே எழுதி இருக்கிறாருன்னு சொல்லி கேட்ட உடனே மறுபடியும் புனிதனாக எழுதுறார். என்ன எழுதுனா, யார் யார் அவர் இடத்துல பாவம் செய்வாங்களோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் கர்த்தர் நம்ம புனிதல எழுதுறாரு. முதல்ல இந்த தேவாலயத்தை விட்டு யார் அகன்று போவான்னு எழுதுறாரு. 2வது யார் யாரு, அதாவது கர்த்தரை விட்டும் தேவாலயத்தை விட்டு அகன்று போவார்கள் என்று சொல்லி அவங்களுடைய பெயர்களை கர்த்தர் நம்ம புனிதல எழுதினார். அல்லேலூயா. அப்படி திருந்தருடைய பெயர்களை கர்த்தர் எங்க எழுதுறாருன்னா, புனிதல ஜீவ புஸ்தகத்துல எழுதுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க எதிர்பார்த்தது போல கர்த்தர் நடக்கல. அவங்க குத்தப்பட்டாங்க, இருதயம் வலிச்சது, எல்லாரும் கல்ல கீழே போட்டாங்க, போயிட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, நீங்க சங்கீதத்துல நியாயத்திற்கு கொடுக்க வேண்டாம் என்று தாவீது எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. கொஞ்சம் வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் கொஞ்சம் சீக்கிரம் வேகமாக 143ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே, தாவீது சொல்றாரு, பாவத்திற்காக நியாயம் தீர்க்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை மாட்டார். என்ன விண்ணப்பம்னா, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பதாக யார் இல்ல, நீதிமான் இல்லாததுனால அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும், நியாயம் மட்டும் தீர்த்துடாதீங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிக்கிறோம். ஆமென். அதனுடைய விளைவுதான் இவரையும் கூட கர்த்தர் நியாயம் தீர்க்கலங்க. யாரெல்லாம் இவரிடத்துல பாவம் செய்தார்களோ, அவரிடத்துல பாவம் செய்தார்களோ அவங்களுடைய பெயர் தான் இன்னார் இன்னார் தேவாலயத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை விட்டு அகன்று போவாங்க எழுதுறாரு. தேவ பிள்ளைகளே, அதே திருந்துறாங்க, மனசு குத்தப்பட்டு திருந்துறாங்க, அவன் பேரை புரிதல கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தை பரலோக புஸ்தகத்துல கர்த்தர் எழுதுறார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2வது முறை எழுதினார் இல்லையா, யார் யாரெல்லாம் அகன்று போகணும் சொல்லி சிறிய பெரிய பெயர்கள் கர்த்தர் எழுதுறார். அது யாருடைய பெயர் எழுதுறான்னு மோச பாடின சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 98. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பதாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை ஆமென். கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, நாம் செய்கிற எதையும் கர்த்தருக்கு முன்பாக மறைக்கவே முடியாது. அந்தரங்க பாவமாக இருக்கட்டும், மறைமுகமான பாவமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தர் முகத்துக்கு முன்பதாக வெளிரங்கப்படுத்திடுவார்னு இருக்குது. இப்ப அதான் 2வது முறை செய்தார். முதல்ல எழுதுறாரு, யாரெல்லாம் இந்த தேவாலயத்தை விட்டு அகன்று போவான்னு எழுதுறாரு. 2வது முறை தேவ பிள்ளைகளே, சங்கீதம் மோச பாடினது போல 98 பிரகாரமா அவங்களுடைய பாவங்களை கர்த்தர் அவங்க முகத்துக்கு முன்பாக என்ன பண்றாங்க,
வெளிரங்க வெளிச்சமாக்குறார் என்று சொல்லுகிறது போல இன்னார் இன்னாரெல்லாம் அகன்று போய் என்று கர்த்தர் நமக்கு எழுதினார். அல்லேலூயா. எழுதின பிற்பாடு கவனிக்கலாம். 10ஆம் வசனத்துல பாருங்க. 10ஆம் வசனம் வாசிங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் பாருங்க, எல்லாரும் குற்றப்பட்டுச்சு. நம்மளாம் பாவம் செஞ்சோமே, இவரை நம்ம குற்றப்படுத்த இவரை சோதிக்க புறப்பட்டு போனா நம்ம எதிர்பார்க்கிற பிரகாரமா இவர் நடக்கலையே சொல்லி நம்முடைய பேரெல்லாம் புரிதல் இருக்குது, நாமளே தெரிந்து வேண்டிய ஆளா இருக்கிறோம், இவளை போய் குற்றப்படுத்துறோமே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் குற்றப்பட்டவரை எல்லாரும் கல்ல கையில வச்சிருங்க போட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்காக இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. கவனிக்கணும். உன்னை கல்லெறிஞ்சவங்க எங்கம்மான்னு கேட்கிறேன். ஒருவனே இல்லையா, எல்லாரும் போயிட்டான்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, நீ போ, இனி பாவம் செய்யாத. ஆமென். தேவப்பிள்ளையே, தர்ம பெட்டி பக்கத்துல ஏன் கர்த்தர் உட்கார்ந்தாருன்னா உபதேசம் பண்ணினார்னு சொன்னா, அந்த தர்ம பெட்டி பக்கத்துல தான் எது இருக்குது? அணையா விளக்கு இருக்குதுங்க. அணைந்து போய் இருக்கிற இவள் விளக்க கர்த்தர் ஏற்றி அனுப்புகிறார். உங்களுடைய பாவத்தின் நிமித்தமா மனுஷனும் சரி சமுதாயம் சரி உன்னை அணைக்க பார்க்கணுமே தவிர என் தேவனாகிய கர்த்தர் அந்த அணைந்த விளக்க ஆண்டவர் ஏற்றுகிறார். இதுதான் நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தோட வாசித்து பார்த்தோம்னா, அவர் மங்கி எரிகிற தெரிய அணைக்க மாட்டார், நெருங்கிற நாளில் கர்த்தர் முடிக்க மாட்டார். இஸ்ரவேல்ல ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுவாங்க. ஒருவே எண்ணெய் ஊற்றி வீட்டில் வெங்கலத்தினால செய்யப்பட்ட விளக்குல நம்ம ஒரு அருள் கொண்ட விளக்குல நம்ம வெளிச்சத்துக்காக ஏற்றுவோம். ஏற்றின பிற்பாடு அது எண்ணெய் இல்லாம தத்தி எரிஞ்சு அணைஞ்சிச்சுன்னா இதுக்கு வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லி தானா அணைக்கலாம் சொல்லி ஓடி போயிடாமனா ஒரு துணியை வச்சு அணைச்சிடுவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அணைப்ப அதை நான் ஏற்றுக்கிறேன். அதனால தேவப்பிள்ளையிலே கவனிங்க, இவன் அணைந்து கிடக்கிற இந்த விளக்கை கர்த்தர் ஏற்றி அனுப்புகிறார். அதனால ஒரு நாள் அணைந்து இருந்தோம், ஒன்றுக்கும் போஜனம் இல்லாம இருந்தோம், எண்ணெய் இல்லாம இருந்தோம், எப்ப அணையும் போதும் தெரியாத நேரத்துல இருந்தோம். கர்த்தர் நம்ம தீபனை ஏற்றி. அல்லேலூயா. அதனால அந்த பெண்ணுக்கு கர்த்தர் இரண்டாவது ஒரு வாய்ப்பை தரார். யெகோவா என்று சொன்ன ஒரு அர்த்தம் இருக்கு. இரண்டாவது வாய்ப்பை தருகிற தேவன் என்றார். இரண்டாவது ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ரோஜனை பண்றவங்களா இல்லையான்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ஆண்டவர் அணைந்த அவருடைய வாழ்க்கையை, அணைந்த அவருடைய ஜீவனை, அணைந்த அவருடைய ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் ஏற்றி அனுப்புகிறது. ஆமென். அல்லேலூயா. ஓ, இனி என்ன பண்ணாரு? பாவம் செய்யாதே. கவனிக்கலாம். கர்த்தர் எரிய வச்சுட்டு அதுக்கு பிற்பாடு 12ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த அணையா விளக்கல்ல நானே தலைமை விளக்காய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. கவனிக்கலாம். மூலங்களில் சொல்லப்பட்டது அணையா விளக்கல்ல தலைமை விளக்கு, நானே தலைமை விளக்கா இருக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்றுவானா அவன் இருள நடக்காம வெளிச்சத்துல நடக்கிறான், ஜீவ வெளிச்சத்துல நடக்கிறான். அதான் சொன்னேன், இயேசுவை பாருங்க. உலகத்தை பார்த்தோம், மனுஷனை பார்த்தோன்னா நேற்றுள்ள ஒரு காரியத்தை சொன்னேன். ஆண்டவர் இடத்துல நம்ம வரும்போது நம்முடைய பாவத்தை என்ன பண்ணா, முதுகுக்கு பின்னாடி போறான், கிழக்குக்கும் மேற்குக்கும் உலக தூரம் இருந்தா அவ்வளவு தூரம் இருக்கிறான். யாருடைய முதுகுக்கு பின்னாடி போறாரு சொன்னேன்? ஏசாப்பாவுக்கு பின்னாடி போறாரு. அந்த பாவத்தை பார்க்கக்கூடாது என்று இருக்கு. கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளவு தூரம் இருந்தோ அவ்வளவு தூரம் விளக்கிறார். பாவத்தை உனக்கு நியாயத்திற்கு செய்யக்கூடாது என்று இருக்கார். பூமியில போட்டு கர்த்தர் நம்ம புதைச்சிருக்கார். ஆனா நம்முடைய முதுகுக்கு பின்னாடி போகல. நம்ம பாவம் மன்னிக்கப்படுதுன்னா
நம்முடைய பாவம் வாசி எவ்வளவு இருக்கு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கணும். 12 1ஆம் வசனத்தை ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு பாருங்க, பாவம் எங்க இருக்குன்னா நம்மளை சுற்றிலும் நெருங்கிதாங்க இருக்குது. அதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா நமக்குள்ள வந்துடும். புரியுதுங்களா சொல்றது? எல்லாம் கவனிங்க. பாவம் இயேசு கிறிஸ்து முதுகுக்கு பின்னாடி தான் இருக்குது. முன்னாடி எரிந்து போட்டார் நம்முடைய பாவத்தை. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரம் இருந்தா அவ்வளவு தூரம் விலகிட்டார் நம்முடைய பாவத்தை. நம்முடைய முதுகுக்கு பின்னாடி அவருடைய முதுகுக்கு பின்னாடி போட்டார். போட்ட பிற்பாடு அந்த பாவம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளை சூழ்ந்து நெருங்கிதான் இருக்கு. நீ இடம் விட்டு அது உனக்குள்ள வந்துடும். அதனாலதான் சொல்றேன், அந்த பாவமான யாருக்கு என்ன பண்ணீங்க தள்ளி உனக்கு எதை நியமிச்சிருக்கா அது நோக்கி ஓடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. பாவம் எங்க இருந்து நம்மளை சூழ்ந்துதான் இருக்கு. நம்ம எங்க திரும்பினாலும் பாவம் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யும். நம்ம இடம் கொடுத்தா அது வந்துடும். இல்லைன்னா நம்ம அதுக்கு இடம் கொடுத்தோம்னா அதுக்கு இடத்துல நம்ம போயிடும். அது இடம் கொடுக்கும்போது நம்ம போயிடும். அதனால அதை தள்ளுகிற பிள்ளைகளா இருக்கும். ஆளு சொல்றாரு, இதெல்லாம் விளக்கு, நானே காவல் விளக்குங்க. அவரை பின்பற்றுவன் இருள ஜீவ ஒளியில நடப்பான் என்று சொல்றாரு. தேவ பிள்ளைகள், அவரால் நீங்களும் நான் ஏற்றப்பட்டு இருக்கோம்னா ஒருவனும் உன்னை நினைக்கவே முடியும். ஆமாங்க, அவரால் ஏற்றப்பட்ட தலைமை விளக்கு இயேசு. அவர் அணைந்து கிடக்கிற உங்க விளக்கை ஏற்றி இருப்பாரா? உண்மையாலுமே சொல்றேன், உனக்கு விரோதமா எத்தனை காரியங்கள் வந்தாலும் அது உன் மேற்கொள்ளாதபடி நடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு எதை குறித்து பார்க்க போறோம்? விளக்கை குறித்து நம்ம பார்க்க போறோம். சரி, நம்ம செய்திக்கே போயிடலாம். என்ன நேரம் ஆயிடுச்சு. அறிவிப்பு சொல்ல பிற்பாடு காணிக்க அறிவிப்பு பார்க்கலாம். 3 விதமான விளக்கை குறித்து உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவது என்னாகும் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ விளக்குகளை ஏற்றும் போது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். முதலாவது காரியம், விளக்கு தண்டிற்கு நேராக எரியும். எல்லாரும் போட பாருங்க, நாங்கள் கூட பொன் குத்துவதற்கு வர்ணி வச்சிருக்கோம். இப்படிதான் இருக்கும். 7 விளக்கம் இப்படி இருக்கும். இருக்குதுங்களா? இது எல்லாம் எதுக்கு நேரம் ஏறினா, இந்த 7 அதுல இருக்கிற ஒளியும் தீபமும் எப்படி இருக்குன்னா தண்டுக்கு நேராக தான் எரியும். அல்லேலூயா. கவனிங்க, முதலாவது காரியம், விளக்கு தண்டுக்கு நேரம்னா எரியும். இந்த விளக்கு யாருன்னா நீங்களும் நானும். தண்டு யாருன்னா கர்த்தரா இருக்கிறார். உனக்குள்ள நீங்க அந்த தண்டுக்கு நேரம் இருந்தாதான் இங்க ஊற்றப்படுகிற எண்ணெய் எல்லா விளக்குக்கும் வரும். எல்லாம் குழந்தை விட்டு நம்ம எரிஞ்சுக்கினே இருக்கும். நீ தண்டுக்கு நேரம் இல்லை, கர்த்தருக்கு நேரம் எரியலன்னா அந்த விளக்கு எதுவும் பாயாது. என்ன பாயாது, அதை அணிந்து போகிறதாய் காணப்படும். அதனால தேவப்பிள்ளைகளை ஆண்டவர் நோக்கி பார்க்கிற முதல்ல ஒரு நாள் இருக்கப்படாது. அது பிரகாச அறிவுடைய கர்த்தரை செஞ்சிருவார். ஏன் கர்த்தர் இதை பேசி வராதுன்னு தெரியல. கர்த்தர் எதுக்காக தொடர்ந்து தேவனை மட்டும் நோக்கி பாரு, தேவனை மட்டும் நோக்கி பாருன்னு சொல்லி வராதுன்னு தெரியல. தேவப்பிள்ளைய பிள்ளைகளையோ சொத்தோ புருஷனையோ மனைவியோ யாரையும் நோக்கி பார்க்கக்கூடாது. கர்த்தரை மட்டும் நீ நோக்கி பார்ப்பேன்னா உன்னை எல்லா காலத்தையும் கர்த்தரை பிரகாசிக்க முடியும். மனுஷனை நோக்கி பார்க்கும்போது கப்புனி எரிகிற மாதிரி இருக்கும். எப்ப அனுப்பிச்சு விட்டு போவான்னு தெரியாது. அதனால ஆண்டவரை மட்டும் நீ நோக்கி பார்ப்பேன்னா அவரை நோக்கி பார்க்கிறவங்க வெக்கப்பட்டு போகலாம். சிங்கக்குட்டிகளை தாழ்ச்சி பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாமே என்ன பண்ணலாம், குறைபடாதுங்க. அதனால வலுக்கு தண்டாகி கிறிஸ்துவுக்கு நேராக எரியும்னா ஆண்டவர் சொல்றாரு, 2 காரியத்தை சொல்றாரு. ஒண்ணு, உன் தொழிலா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், அதை பிரகாசிக்கிறது. 2வது தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். ஆண்டவர் உன் தொழிலும் சரி
ஆவிக்குரிய வளர்ச்சியும் சரி ஒன்றும் குறைபடாது என் தேவனாகிய கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு வாக்கு தத்தமே இதுதான். உங்களை கர்த்தர் குறைபடவும் விட மாட்டாரு. கவனிக்கலாம், கர்த்தர் உங்களை பிரகாசிக்க. அதுக்கு நம்ம எதுக்கு நேரம் ஏறினோம்? விளக்கு தாண்டி கிறிஸ்துவுக்கு நேரம் ஏறினாங்க. சில மனுஷனுக்கு நேரம் போகும்போது நல்லா பிரகாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க. ஆமாங்க, அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. நல்லா பிரகாசிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணாது, இருக்கவே இருக்கு. அதோட மக்கள் நம்ம நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது வெளிப்படுத்தின விசேஷம். அது சரி, அது இருக்கட்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 24:20 வாசிக்கும். நீதிமொழிகளின் புத்தகம் 24:20, யோபு 18:5-6. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போ. துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு கிடையாது, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். நீங்க அணைந்து போகிற விளக்கை பார்த்து பயப்படுறத பார்த்து தான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. துன்மார்க்கன் அவன் எல்லாத்தையும் செய்வதற்கு ஆயத்தமா தான் இருப்பான். நீ அவனை கொண்டு பயப்படவே கூடாது. காரணம் என்ன? துன்மார்க்க விளக்கு அது அணைந்து போகிறதுக்கு அது ஒரு நாள் நம்ம பிரகாசிக்கவே தெரியாது. அல்லேலூயா. துன்மார்க்க விளக்கு என்ன பண்ணும்? அணைந்திருப்போம். அதே போலதான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய ஜீவன் பரிசுத்தமா இருந்தாதான் ஊழியத்திலும் பிரகாசிக்க முடியும், சமுதாயத்திலும் பிரகாசிக்க முடியும். பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட இலையிலும் பிரகாசிக்க முடியும். துர்மார்க்கமான காரியம் ஒன்றுமே வரக்கூடாது. அல்லேலூயா. துர்மார்க்கனுக்கு நல்ல முடிவில்லை, அவனுடைய விளக்கு அணைந்து போகும். ஆனா கர்த்தர் உன் விளக்கை என் விளக்கம் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். வாசிக்கலாமா? யோபு 18:5-6. 18:5-6 வாசிக்கலாமா? துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போகும். பாருங்க, அவனுடைய அடுப்பின் நெருப்பு கூட அணைந்து போயிடும். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போகும். அல்லேலூயா. பாருங்க, அவன் புசிக்கிறது நெருப்பு இருக்காது, அவன் கூடாரத்தில் பிரவேசிக்கிறதும் வெளிச்சம் இருக்காது. அவன் விளக்கு அணைந்து அவனோடு கூட என்ன பண்ணாரு? அணைந்து போகும். தேவப்பிள்ளை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காரியம் துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவே தெரியாது. கவனிங்க, அவனுடைய விளக்கு அணைந்து போக போகும். அதனால அதுக்காக பயந்துட்டு நகைங்கெல்லாம் இருக்கிற காரியம் ஐயா அப்படி பேசுறேன் இப்படி பேசுறேன் ஏன்னா பேசணும். அதில் அணைந்து போகிறது, அணைந்து போகிற விளக்கு பிரகாசிக்கிற மாதிரி தான் பட்டு என்ன பண்ணிடும்? அணைந்து போகணும். அது போனால் அது இருக்கிற இடமும் தெரியாது. இதுதான் யோகு சொல்றாரு, அவன் அடுப்புல இருக்கிற நெருப்பும் அணைந்து போகும், அவன் கூடாரத்தில் பிரகாசிக்கிற அடுப்பும் விளக்கையும் அணைந்து போகும். அவனும் என்ன பண்ணுவான்? அணைந்து போவான்னு இருக்குது. எந்த இடத்துல அவனால பிரகாசிக்கவே முடியாது. துர்மார்க்கனா, நீதிமான் தான். அல்லேலூயா. நாம துர்மார்க்கரா இருந்தோம்னா நம்முடைய விளக்கு அணைந்து. துர்மார்க்க நீங்க கர்த்தருக்கு முன்னதாக எப்படி நீதிமானா இருக்கும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து உங்களுக்கு எப்படி தெரியுமா பிரசனம் கட்டி எடுத்து வச்சு கேளுங்க சொல்றது ஒருத்தர் முகத்துல கூட ஒரு பிரசனம் ஒரு அலேரியாவோ அப்படின்ட்டு ஒரு இனம் வரமாட்டேங்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் உங்களை கட்டி எடுக்கணும் கேட்டு தான் ஆகணும்னு பேச மாட்டேன். கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. ஆவி ஆசிட்டு போகும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. அதான் மூப்பரைய சொல்லிட்டு போறாங்க. உங்களை பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னா எல்லாத்தையும் வித்தி எதுவும் யோசிச்சு கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. அல்லேலூயா. இந்த வசனம் சொன்னது நீங்கன்னா ஆவில நிறைய கத்துறது என்ன பாருங்க ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த கட்டி வச்சு நான் பிரசனமா இருக்கேன். கொஞ்சம் உற்சாகமா இருங்க. அல்லேலூயா. கவனிங்க. அதனால
துன்மார்க்கனை கண்டு நீ பயப்படவே பேசணும் கொல்லணும் செயல்பட என்னவா இருந்தாலும் அது அழிந்து போகிறது. ஆமென். அல்லேலூயா. அது கூடாம அழிந்து போகும், அவன் அடுப்பா அழிந்து போகும், அவனும் அழிந்து போவான் என்று வேதம் சொல்லுது. மூன்றாவது காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சரி, 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளே, எபேசு சபையை பார்த்து சொல்றார், 30 வருஷம் 70 இருந்த சபை. இந்த சபையுடைய தலைமை முதல் யாரு? யோவான். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவான் தான் தலைமை போதகராக இருக்கிறார். அந்த சபைக்கு சொல்றாரு, நீ ஆதியில செய்த உன் கிரியை நான் செய்ய இல்லை என்று சொன்னா உன் வலுக்கு தந்த உன்னிலிருந்து நாம அகற்றிடுவேன்னு சொல்றாரு. அந்த தண்டில் வலுக்கு நிக்கமா சபையுடைய தண்டை நான் நீக்கிடுவேன்றார். அதனால நம்ம ஆதியில செய்த கிரியைகளை நம்ம செய்யணும். ஆதியிலன்னா ஆரம்ப நாட்கள்ல உனக்குள்ள என்ன பயம், பக்தி, பரிசுத்தம், உண்மை இருந்தது. முதல்ல ஆரம்ப நாட்கள்ல பாவத்தை குறித்து சொன்னா பயந்த நடந்த ஒப்பு கொடுத்து, இப்போ பாவத்தை குறித்து சொன்னா ஊழியர்களை எட்டு வருகிறது. அது மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்குமா அந்த வலுக்கு கட்ட என்ன பண்றான்? நீக்கிடுவேன். கவனிங்க, ஒரு இடத்துல பிரச்சனை நடந்தது, அந்த கூட்டமே அந்த ஊழியர்களை கூட்டம், ஐயா அவன் துன்மார்க்கன், அவன் பேசுறபடி நீ பேசுற, எனக்கு வந்தாலும் கேட்கறா, நீ முழுமையும் செய்ய மாட்டேன், தயவுசெய்து இருக்கணும். ஏன் பாசன்னு கேட்டேன். அவன் சபை வலுக்கு தன்னை உடைக்க பார்க்கறான். கர்த்தரை ஏற்படுத்தி வச்ச வலுக்கு உஷாரா இருக்குது. தயவுசெய்து கர்த்தர் உன்னதான் கணக்கு போயா அந்த ஊழியர்கள் போனார். அந்த சபைக்கு தான் காணணும். அதனால தேவ பிள்ளைகளே, நீ ஆதியில் செய்த கிரியைகள் நீ செய்வாய்னா கர்த்தர் உன் வலுக்கு தன்னை உறுதிப்படுத்து. சபை கர்த்தர் வேதனைப்படுறாங்க. என்ன வேதனை தெரியுமா? நீ ஆரம்ப நாட்கள் என்ன பக்தி இருந்ததோ, என்ன ஜெபம் இருந்ததோ, என்ன வேத வாசிப்பு இருந்ததோ, என்ன அர்ப்பணிப்பு இருந்ததோ, அது இல்ல வேதனைப்படுறாரு. அதனால 37 வருஷமா 70 இருந்த சபையை பார்த்து கர்த்தரை எச்சரிக்கிறாரு, நீ ஆதியில் செய்த கிரியை, ஆதியில் செய்திருந்த அன்பை நீ விட்டபடினால உன் வலுக்கு தன்னை உன்னிலிருந்து நான் நீக்கிடுவேன்னு சொன்னார். அதனால ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா, நீ ஆரம்பத்தில் உடையாளர்கள் கர்த்தருக்குள்ள தூங்காதீங்க, கர்த்தருக்குள்ள உடையாளங்க, அதை எதிர்பார்க்கிறேன். நான் ஜெபம் பண்ணேன். ரொம்ப பேர் வரலையே ஆண்டவரே, எல்லாம் ஆராய்ச்சி வருவாங்க, என்ன வருவாங்க வரலைன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். நேருக்கு போனா இங்க ஆராய்ச்சி வச்சுட்டு போனா எனக்கு வெளிப்படுத்தின ஆண்டவரே ஜனங்க எப்படி ஆட்டணும்னா தெரியுமா, உட்காந்து தேவையில்லாம் உட்காந்து படிக்கல உட்காந்து பேசிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு போறேன். யார் வரலையோ அவங்களாம் பேசிக்கிறாங்க. அவங்களே இல்லை, மற்றவங்களே போய் பேசிக்கிறதெல்லாம் பார்த்து. தேவ பிள்ளைகளே, நீ ஆதிலே எப்படி கர்த்தருக்காக ஓடிய அது போல ஓடிய வேணா வலுக்கு தன்னை ஒருத்தனா அகற்றவே முடியாது. ஆமாங்க, உன் வலுக்கு தன்னை அகற்றவே முடியாது. அதான் சொன்னாங்க போதகர்கள், அவன் சபை வலுக்கு தன்னை உடைக்க பார்க்கறான், தயவுசெய்து வந்து அவன் இருக்க மாட்டான், கர்த்தர் அதை செய்யலாம். அதனால தேவ பிள்ளைகளே, நீ ஆதிலே என்ன செய்வியோ, ஆதிலே என்ன கர்த்தருக்காக நீ தீர்மானித்தோ அதை நீங்க கடைசி வரைக்கும் செய்து பாரு. உன்னை மோதுதான் அவன் உலகி போவாத தவிர நீ நிலைக்குடி கர்த்தர் செய்ய. ஆமென். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறோம். 8:16, மத்தேயு 5:15. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். இங்க விளக்கு யாருன்னா உண்மையா என்னன்னு சொல்றாரு. விளக்கு எங்க போயிடக்கூடாது? கட்டிலின் கீழே போயிடக்கூடாது, தூங்கக்கூடாதுன்றார். நீதிமொழிகள் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருன்னா
அவர் விளக்கு இரவு நாளாக இருக்குமா, அணையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளையே, நம்முடைய விளக்கு அணையாக இருக்கணும், இரவும் பகலும் கட்டளை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மாம்சத்துக்கு தூக்கத்துக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு முதலிடம் கொடுத்துட்டோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீரோவாயிடும், ஜபம் ஜீரோவாயிடும், வேதவாசிப்பு ஜீரோவாயிடும், தரிசனம் ஜீரோவாயிடும். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க, ஆண்டுடைய பிள்ளைங்க கவனிங்க. தேவ பிள்ளையே, வலுக்கு எங்க போயிடக்கூடாது, கட்டிலையும் தேவைப்படுவது, தூக்கத்துக்கு போயிடக்கூடாது. தூக்கத்துக்கு போனா கவனிங்க, எல்லாம் ஜீரோவாயிடும். அல்லேலூயா. சரி வாசிமா. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நீங்க எல்லாருக்கும் முன்னதாக பிரகாசிக்கணும்னா, எல்லாரும் வெளிச்சத்துக்கு கட்டடத்துல வரணும்னா, உங்க அதுக்கு கட்டளையும் கீழே போகக்கூடாது. அது அணையாக இருக்கு, இரவும் பகலும் சொல்லி. ஆமே. அப்போது கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, வலுக்கு அணைக்க மாட்டார். நேராச்சு, நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது காரியம், உன் வலுக்கு தண்டு நேராக எங்கே எரியணும். விளக்கு எதுக்கு நேராக எரியணும், தண்டுக்கு நேராக எரியணும். அப்பதான் மேல ஊற்றப்படுறது என்ன அந்த அதுக்கு வரும். நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவாரு, உனக்கு ஒரு நாளும் குறைவிடாம நடக்கும். இரண்டாவது தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். துன்மார்க்குடைய வலுக்கு நம்ம அணைந்து போகணும்னு சொல்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, துன்மார்க்கனை போல ஜீவிக்கக்கூடாது, துன்மார்க்கனை பார்த்தும் பயப்படவும் கூடாது. அவனுடைய விளக்கும் சரி, கூடாரத்தின் விளக்கும் சரி, அடுக்கு வெளிச்சமும் சரி, நெருப்பும் சரி, அணைந்து போகணும் என்று கர்த்தர் சொல்றார். மூன்றாவது காரியம், வலுக்கு தண்டை அதுல இருந்து நீக்கிடுவாங்க. யாருடைய வலுக்கு தண்டா, சாதாரண வலுக்கு தண்டை நீக்கிடுவாங்க. அதுக்கு என்ன செய்யணும், ஆதிர செய்த கிரையில கர்த்தருடைய ஆதிர என்ன பக்தி எப்படி காணப்பட்டியோ அது போல இருப்பேன். உன் வலுக்கு எப்போதும் நம்ம ஒருத்தனா அதை தொடவே இல்லையா? ஆமாங்க, உங்க குடும்பத்தை, உன் பிள்ளைகளுடைய குடும்பத்தை, சபையுடைய தண்டை உடைக்கக்கூடிய பாக்குறாங்க. அவன் ஒண்ணு இல்லாம போயிடும். எப்பன்னா நீ ஆதிர செய்த கிரையை செஞ்சு. ஆமே. நான்காவது காரியம், விளக்கு எங்க போயிடக்கூடாது, கட்டிலையும் கீழே போயிடக்கூடாது. கட்டிலையும் கீழே போயிடுச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீரோவாயிடும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வலுக்கு தூக்கம், கட்டிலின் கீழே போறதுன்னா தூக்கலாம் இருக்கும். உன்னுடைய வலுக்கு அணையாக இருக்கணும்னா இரவும் பகலும் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும். அல்லேலூயா. சமூகத்தில் இருக்கும்போது உன் விளக்கு அணையாதபடி என் தேவனாகி கர்த்தர் பாதுகாப்பார். ஏழு நினைக்கலாம் காணிக்க நேரம். அறிவிப்பு கவனிங்க, அறிவிப்பு. நான் அறிவிப்பு சொல்லிட்டு அப்படியே நான் சொல்றேன். இந்த ஆராயணில் பங்கெடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என் தகப்பனே, நீங்கள் ஆசீர்வதிங்க. கான்பஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. பள்ளி கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வாகனத்தை ஓட்டுகிற, வாகனத்தில் பிரயாணம் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரோடும் ஒரு கரம் இருக்கட்டும். அன்றாடம் பிழைப்பத்தாங்க. கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, இவங்க வலுக்கு தண்டு உறுதியாக இருக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம்.